like a Hellcat. வெல்கம் டு மேகிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்வீட் காஜா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மேகிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்வீட் காஜா செய்கிறதுக்காக ஒரு அகலமான பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவை நம்ம பிசைகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச இந்த மாவை 30 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இந்த தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சி சர்க்கரை பாகு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவை இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துடுங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை திறந்து பார்க்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக மாறி இருக்கும். பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகள் வர மாதிரி பார்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற 1 கப் மாவுலேருந்து 6 உருண்டைகள் வந்தது. இது போல் 6 சம அளவிலான உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எப்போவுமே வீட்டில் சப்பாத்தி திரட்டுற மாதிரி கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி திரட்டிக்கலாம். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிற ஒரு சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அரிசி மாவு நெய் சேர்த்த கலவை. இந்த கலவையை இந்த சப்பாத்தி மாவுக்கு மேலே இது போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போது நம்ம இன்னொரு சப்பாத்தி மாவு திரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த சப்பாத்தியை எடுத்து இந்த நெய் பூசி வச்சுருக்கிற இதுக்கு மேலே அழகாக அந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலேயும் அந்த அரிசி நெய் சேர்த்து வச்சுருக்கிற அந்த கலவையை இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு சப்பாத்தி மாவு திரட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதுக்கு மேலே அப்படியே வச்சிடணும். மொத்தமாக 3 சப்பாத்தி மாவுகளை ஒன்று மேலே அழகாக அடுக்கணும். இடையில் அந்த கலவையை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போது 3ஆவதாக போட்ட அந்த சப்பாத்தி மாவு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ 3 சப்பாத்திகளை ஒன்று மேலே அடுக்கினதுக்கப்புறம் இது போல் டைட்டாக இதை ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப லூஸாக ரோல் பண்ணிடாதீங்க, பிரிஞ்சு வந்துடும். டைட்டாக ரோல் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வடிவத்தில் டைட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை கத்தி வச்சு இது போல் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம பார்த்தோம்னா இந்த வடிவத்தில் தான் இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மாவை எடுத்து உங்கள் விரல்களை யூஸ் பண்ணி அழகாக ரொம்ப ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக லேயராக நமக்கு தெரியும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் விரல்களால் அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லேயராக அழகாக தெரியும். இது போல் லேயராக தெரிகிற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் ஒன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது போல் எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் பேட்சாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
வெளியில் எடுத்து 5 நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகுல நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காஜாஸை ஒன்றொன்னா போட்டு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த சர்க்கரை பாகுலேயே ஊற விட்டதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ஸ்வீட் காஜா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டான ஸ்வீட் காஜாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே தெரிவிங்க. திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நம்ம சேனலில் புது புது வீடியோஸ் வரும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு மேகிஸ் கிச்சனை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.